ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இது ஒரு வாக்கு தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதான வாக்கு தத்தம். பொதுவாகவே தேவன் நம்ம அத்தனை பேருக்கும் வாக்கு தத்தம் பண்ணுறார். வாக்கு தத்தம் பண்ணாமல் இல்லை, எல்லாருக்கும் வாக்கு தத்தம் பண்ணுறாரு. தனிப்பட்ட முறையில் பண்ணுறாரு, வேதத்திலிருந்து பண்ணுறாரு. வாக்கு தத்தம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுப்பது. நான் இன்னும் சொல்லுவேன், வாக்கு தத்தம்னு ஒன்று இல்லாவிட்டால் பல நேரங்களில் நாம் சோர்ந்து போவோம். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் பேசுவார். ஆனால் என்ன, எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு ஆம் என்றும் இருக்கிறது. ஆபிரகாமுக்குள்ளாக வந்த எல்லா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் இருக்கிறது. ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற முறை என்ன? இன்றைக்கி வாக்கு தத்தம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஜோசியம் மாதிரி ஆயிடுச்சு. அதை வச்சுட்டு நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரி ஆயிட்டோம். அதுக்காக எந்த ஒரு முயற்சி செய்கிறதில்ல, ஒன்றும் செய்கிறதில்ல. ஆண்டவர் சொல்லிட்டார் அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லுவார், ஆனால் நம்மக்கிட்ட சில விதமான காரியங்களை எதிர்பார்ப்பார். அவர் வசனத்தை சொல்லிடுவார், அந்த வசனத்துக்கான கிரியையை நம்ம இடத்துல என்ன செய்வார், எதிர்பார்ப்பார். இந்த கிரியை இல்லாத விசுவாசம் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், உட்காந்து நான் பாட்டு என்ன செய்வேன், ஜோம் பண்ணுவேன். அப்படின்னா ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறிடுமா? நம்ம இடத்துல சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். நல்ல வாக்குத்தத்தம் தான், ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவர் இதற்கு ஆபிரகாமிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அப்போ தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இப்போது வாசிங்க, என்னென்ன காரியங்கள் எதிர்பார்க்குறாரு, என்னென்ன காரியங்கள் செய்து ஆபிரகாம் இதை சுதந்திரித்து கொண்டார், இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே காரியத்தை தான் நமக்கும் ஆண்டவர் வச்சுருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அதை சுதந்திரிக்கணும்னா அப்படி தான் செய்யணும். அதை செஞ்சால் தான் நம்ம சுதந்திரிக்க முடியும். இப்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்களேன், 3வது வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இதுல எங்கேயாவது தேசத்தை தருவேன்னு இருக்கா? இந்த 3ல் எங்கேயாவது தேசத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரா? வசனம் சொல்லுது, கானான் தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். அவன் சொன்னபடியே புறப்பட்டு போனான். கானான் தேசத்தில் போய் சேர்ந்தார்கள். 5வது வசனம். 7வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை. அப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணும்னா, உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பேன்னு சொன்னார்னா, அந்த சொல்கிற காரியத்தில் நீங்கள் இருக்கணும், அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னால் அந்த தேசத்தில் நீங்கள் இருக்கணும். அங்கே போனால் தான் கர்த்தர் அதை கொடுப்பார். யூ மஸ்ட் டூ த ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லிடுவார், ஆனால் அந்த விஷயத்தை நிறைவேற்றணுன்னா முதல்ல நாம் அங்கே இருக்கணும். இப்போ இந்த தேசத்துக்கு வந்த பிறகு தான் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். ஆனால் முன்னாடி என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்போதே சொல்லலை, நீ அந்த தேசத்துக்கு போ, அந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தருவேன்னு கர்த்தர் சொல்லலை. உன்னை ஆசீர்வதிப்பேன், பேர் பெருமைப்படுத்துவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் அந்த தேசத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நீ அங்கே போனால் தான் முடியும். இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஒருவேளை ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த தேசத்தை நீ போகிற தேசத்தை தருவேன்ட்டு, ஒருவேளை ஆபிரகாம் உட்காந்து அங்கேயே ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இங்கே ஆரான்லேயே ஜோம் பண்ணுறாரு, இல்லை மெசொப்பொத்தாமியிலே ஜோம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஜோம் பண்ணும்போது அந்த தேசம், கானான் தேசம் ஆபிரகாமுக்கு என்ன செய்யாது, வராது. கர்த்தர் சொல்கிற அந்த ஸ்தலத்துக்கு போகணும். புறப்பட்டு நீ போ. அங்கே போனால் தான் கர்த்தர் 2வது ஸ்டெப்பை பேசுவார். பல நேரங்களிலே நாம் 2வது ஸ்டெப்பை பெற்றுக்கொள்ளாமலே இருக்கிறோம். என்ன காரணம்? கர்த்தர் சொல்லிட்டாரு, அதுக்கு உங்களை என்ன செய்ய சொன்னார்? பல நேரங்களில் நாம் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டோம், அது நிறைவேறவில்லை. என்ன காரணம்? ஆண்டவர் சொன்னாருங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க, ஆண்டவர் செய்வாருங்க. ஆமாம், கரெக்ட். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறவே மாறாது. வசனம் அப்படி தான் சொல்ல, அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். அது மாறவே மாறாது. சொன்னதை கர்த்தர் கண்டிப்பாக செய்வார், நிறைவேற்றுவார். ஆனால் நம்மிடத்தில் கர்த்தர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அதில் முதலாவது, அவர் சொல்லுகிற இடத்துக்கு நாம் போகணும். அது மினிஸ்ட்ரியோ எந்த ஒரு காரியமோ
கர்த்தர் சொல்கிற இடத்துல நாம் இருக்கணும். இந்த இடம் இருக்குது பாருங்கள், வெரி இம்பார்ட்டன்ட் பைபிளில். எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைக்கிறாரோ நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். அப்போ தான் அது ஆசீர்வாதம். நீங்கள் பைபிளில் நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாம் தனக்கு குறித்த இடத்திற்கு போகணும். பலி செலுத்த ஈசாக்கை கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு. மோரியா மலைக்கு போயிட்டார். போன ஆபிரகாம் வசனம் சொல்லுது, தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு அவன் வந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம், தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, இந்த பர்டிகுலர் பிளேஸ். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஊழியத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், வியாபாரத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களுக்கு சொல்கிற உங்களுடைய வேலையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிற இடத்துல இருக்கிறீங்களா? அதுதான் கேள்வி. யூ மஸ்ட் கோ டு தட் பர்டிகுலர் பிளேஸ். அது நம்ம போகாமல் நிறைய பேர்கிட்ட இது ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவன் வாக்குத்தத்தத்தை வாங்கிடுவான், ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய மாட்டான். ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போகணும். முதல்ல நம்ம போயிருக்கிறோமா? ஒரு விஷயத்தை சுதந்திரிக்கணும்னா முதல்ல அந்த இடம். பல நேரங்களில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறக்கணும் இல்லையா? அதுக்கு யோசேப்பு முதல்ல எங்கே போகணும்? பெத்லகேமுக்கு போய் குழந்தை பிறந்தா ஏரோது கொலை செய்யும்படி கண்டிப்பாக என்ன செய்வான்? தேடுவான். அங்கே போன பிறகு அங்கேருந்து விரட்டப்பட்டு, அதாவது குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் திருப்பி எகிப்தில் போய் அங்கே வளர்கிறதுக்கு பதிலாக ஆண்டவர் நேராக மரியாதை எங்கே அமைச்சிருக்கலாம்? நேராக எகிப்துக்கே போயிடுங்க, அங்கே போய் ஸ்டே பண்ணுங்கள். ஏன் குழந்தெல்லாம் பிறந்து நம்ம பொறுமையாக இங்கே வரலாம்? இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் கர்த்தர் ஒரு இடம் வச்சுருக்கிறார். பிறக்க வேண்டியது பெத்லகேம், வளர வேண்டியது எகிப்து, நீ வாழ வேண்டியது நாசரேத்து, நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது யோர்தான். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இடம் வச்சுருக்கிறார் ஆண்டவர். தேவன் சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கணும். கொஞ்சம் இடம் மாறுறார் யோசேப்பு. அதையோ இன்னும் அவனுடைய பையன் ஒருத்தன் ஆட்சிக்கு வந்துட்டான், இப்போ என்ன நடக்கும்னு பயப்படுறார். கர்த்தர் அவனை சொப்பனத்தில் எச்சரித்து, நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ, நான் சொல்கிற இடத்துல இரு. பல நேரங்கள் நம்ம இந்த க்ரைட்டீரியாவை யோசிப்போம். அந்த இடத்துக்கு போனால் என்ன ஆகும்? வேலையாக இருக்கட்டுமே, இப்போ வேலை தேடுறவங்க பார்ப்பாங்க, இந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, என்ன பேக்கேஜு, இந்த கம்பெனி ஸ்டாண்டர்டாக இருக்குமா, எல்லாம் பார்த்துட்டு சிலர்லாம் கொஞ்சம் ஞானமாக செயல்படுவாங்க. எப்படி? சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்பெனி என்னவாக இருக்கணும்? ஸ்டாண்டர்ட் கம்பெனியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவனுக்கு கம்பெனியை பற்றிலாம் கவலை இல்லை, நல்ல சம்பளம் இருந்தால் போதும். அவன் 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பான். 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 கம்பெனி மாறி இருப்பான். அவன் ப்ரொஃபைலே ஒரு புக்கு போடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அவங்க கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வேலையும் ஒழுங்காக அமையலிங்க. ஏன் அமையல? கர்த்தர் சொல்கிற இடத்துல அவன் இல்லை, அவ்வளோதான். நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய யோசனை எப்போவுமே கண் பார்க்கறது வேறு, கர்த்தர் சொல்கிறது வேறு. பொதுவாகவே நம்ம கண் பார்க்குறது கர்த்தர் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் 90%. ஒருவேளை நம்ம தேவனோடு கூட நடக்கிறவங்களா இருந்தோம்னா, தேவனோட சஞ்சரிக்கிறவங்களா இருந்தோம்னா, நம்ம பார்க்குறதும் கர்த்தர் பார்க்குறதும் ஒரே மாதிரி இருக்கும். கர்த்தர் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க தொடங்குவோம். ஆனால் பல நேரத்தில் நம்ம பார்க்குறது, நம்ம சுற்றி இருக்கிற, இப்போ சில நேரத்தில் வீடு நல்லா இருக்கும், நீங்கள் ஐயா மாதிரி பார்ப்பார், வீடு வந்து வாடகை குறைவாக இருக்குது, கொஞ்சம் அட்வான்ஸ் கம்மியாக கேட்குறாங்க, அவர் அதை தான் பார்ப்பார். அந்த அம்மா உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு கேட்கும், ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அப்படிங்கும் இல்லையா? பொதுவாக அம்மாமார்கள் உள்ளே போனால் என்ன செய்வாங்க? தண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. என்னென்னா, வீடு வாடகை இதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல தண்ணி இருக்கா, முதல்ல கிச்சன் பெருசாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா கேட்பாங்க வாடகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்தை பார்க்குற மெத்தட் வேறு. சில நேரங்களில் நமக்கு கண்ணுக்கு அது ஒத்து வராது. இது இந்த இடம் எனக்கு செட் ஆகாது, இந்த ஆஃபீஸ் எனக்கு செட் ஆகாது, இந்த இடத்துல எனக்கு வேலை செட் ஆகாது. கர்த்தர் சொல்வார், நான் சொல்கிற வரைக்கும் நீ அங்கேயே இரு, ஸ்டே தேர், அங்கேயே இரு. ஏன்? முதல்ல நீ அந்த இடத்துக்கு போ, அங்கே நான் உன்னை பார்த்துக்கிறேன். இல்லைங்க, அங்கே கானான் தேசன்றாங்க, அங்கே பலவான்கள் இருக்கிறாங்க, அங்கே கானானியர்கள், அங்கே வசனம் சொல்கிற அந்த நாட்களிலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கானானியர்னால் பிளாக் பீப்புள்ஸ்னு அர்த்தம். கானானியர்கள்லாம் பிளாக் பீப்புள்ஸ் அங்கே இருக்கிறான். இவன் யார்? மெசபொத்தாமியா தேசத்தை சார்ந்தவன். இவன் அழகான மனைவியை கூட்டிகிட்டு போகிறான். ஆண்டவர் சொல்கிறார், அந்த தேசத்துக்கு போய் அங்கே போனால் தான் வாக்கு தத்தம் உனக்கு கிடைக்கும், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். உனக்கு கர்த்தர் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுக்காமல் செகண்ட் ஸ்டெப் உன் வாழ்க்கையில் வரவே வராது. நீ எவ்வளோ தான் வாக்குத்தத்தை வச்சுக்கிட்டு சொன்னீங்களே ஆண்டவரே, சொன்னீங்களே ஆண்டவரே, சொன்னீங்களே ஆண்டவரே, 30 வருஷம் கழிச்சு சொன்னீங்களே ஆண்டவரே, சாகும்போது சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ல, நான் சொல்லினது எப்பயோ சொல்லிட்டேன்டா, நீ சொன்னேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற, நீ என்ன செஞ்ச? முதல்ல எனக்கு ஒரு தம்பியை தெரியும்,
10 வருஷமாக எப்போ பார்க்கும்போது சொல்லுவான், என்னடா பண்ணுற, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். 10வது வருஷம் கேட்டேன், என்னடா பண்ணுற, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஏன்னா 10 வருஷமாகடா உன்னை அழைக்கிறாரு. இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவன் ஜெபம் தான் பண்ணுவான், கடைசி வரைக்கும் ஜெபம் தான் பண்ணுவான், இப்போவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு குறித்த இடம் ஒன்று இருக்கிறது. யூ மஸ்ட் கோ தேர். அங்கே போங்க. அந்த இடம் உன் பார்வைக்கு ஏற்ற இடமாக இருக்காது. உன்னுடைய அறிவுக்கு அது தப்பாகப்படும். இல்லை, இந்த இடத்துல எப்படி இருக்குது, நீங்கள் போங்களேன். நீங்கள் போனீங்கன்னா கர்த்தர் உங்கள் நிமித்தம் அந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். உன் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற இடம் ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் நாம் ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஏரியாவை, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் விரும்புவோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கிட்டு நம்ம பண்ணால் நல்லா இருக்குமே. இப்போ நீங்கள் சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ 100 கணக்கில் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இன்னும் சென்னைக்கு தான் ஊழியக்காரங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே சென்னையை தாண்டி போனீங்கன்னா லட்சக்கணக்கில் கிராமங்கள் என்ன இருக்குது, ஊழியக்காரங்களே இல்லாமல் இருக்குது. கர்த்தர் அங்கே போன்னு பேசவே அவனுக்கு என்ன செய்ய மாட்டுறாரு, மாட்டவே மாட்டுறாரு. தேவன் பாருங்கள், 5 லட்சம் கிராமம் இருக்காமா, அங்கே ஊழியக்காரர் பாதி கிராமத்துக்கு யாரும் இல்லையாம்மா, ஊழியக்காரனே இல்லையாம்மா. அவங்க கண்ணிட்டு பார்க்குறாங்க. அது தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தால் தேவசித்தம். கண்ணிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கக்கூடாது, அங்கே வறட்சி அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது என்ன இடமோ, அது அம்ஜிகரியாக இருக்குதோ, இல்லை அரும்பாக்கமாக இருக்குதோ, இல்லை அருப்புக்கோட்டையாக இருக்கோ, இல்லை ஆம்ஸ்டர்டாமாக இருக்குதோ, கர்த்தர் எங்கே சொல்கிறாரோ அங்கே போயிடுங்க. ஆனால் அங்கே வச்சு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேறு நீங்கள் எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணாலும் அந்த ஆசீர்வாதம் வரவே வராது. நீங்கள் சொல்கிற கர்த்தர் சொல்கிற இடம் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாருன்னா அந்த இடத்தை தாண்டி வேறு ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. அது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த காட்ஸ் பிளேஸில் உட்காந்துட்டிங்கன்னா எல்லாமே தானாக அங்கே நின்றோம். ஏன்னா அவர் அப்படி தான் அமைச்சிருப்பார். அந்த டிசைனே அப்படி தான் இருக்கும். உங்கள் மினிஸ்ட்ரியோடைய டிசைன் அப்படி தான் இருக்கும். இந்த காட்ஸ் பிளேஸ் உங்கள் மினிஸ்ட்ரி மட்டும் இல்லை, உங்கள் வேலை, உங்கள் குடும்பம் எல்லாமே கர்த்தர் சொல்கிற இடத்துல உட்காந்துட்டிங்கன்னா போதும். எல்லாம் 5-3 அடுக்க பரலோகம் கொண்டு வந்து கொடுத்துரும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டீங்கன்னா போதும், உங்கள் சீட்டுக்கே எல்லோரும் சைன் வாங்கிட்டு போவான் இல்லையா? உங்கள்கிட்டே எல்லாம் சம்பளம் கூட எங்கே வந்துடும், உங்கள் சீட்டுக்கே வந்துடும். உங்கள் வேலை போய் உட்காரது, சீட்லேருந்து ஏஞ்சி போடுறது, இவ்வளோ தான் மொத்தமே இருக்கும். அப்படி தான் ஊழியம் இருக்கும். கர்த்தர் சொல்கிற ஊழியத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அந்த ரைட் பிளேஸுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, வேலையும் அப்படி சொல்கிறேன், உலக வேலை கூட சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிற சம்பளம் குறைவாக இருக்குதா, அதை பற்றி கவலையே கிடையாது. கர்த்தர் சொல்கிற இடத்துல போய் உட்காந்துருங்க. அந்த இடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் ப்ரேயருக்கு பிரச்சனை இருக்காது, நீங்கள் ஊழியம் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்குது, கொஞ்சம் போஸ்டிங் பெருசாக இருக்குது, இது கிடைச்சா நல்லா இருக்குமேனு நம்ம ஆண்டவரை பிடிச்சி கதறிக்கிட்டு இருப்போம். அதில் வேறு நம்ம ஒவ்வொரு ஜப குறிப்பாக சொல்லுவோம், அந்த இடத்த நான் எப்படியாவது போயிடணும் பாஸ்டர், ஜாப் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்வார், சரி போ. அங்கே போன பிறகு புழிஞ்சி எடுப்பான். அப்புறம் 3 மாதம் கழித்து சொல்கிறது, இப்போ இங்கேயே இருந்திருக்கலாம் பாஸ்டர், நல்லா தான் இருக்குது இந்த இடம், அங்கே பாருங்கள் 24 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. அப்படி தான் இருக்கும். முதலாவது, நீ தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்கிற இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். 2வது வாசிங்க, இப்போ ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டார். தேசத்தை இன்னும் ஆபிரகாம் சுதந்திரிக்கவில்லை. வாக்குத்தத்தம் தான் கிடச்சிருக்கு, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் சொன்னபடியே வந்துட்டார். சில நேரத்தில் நம்ம சொல்கிற இடத்துக்கு வந்துடுவோம், ஆனால் இன்னும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்யாது, நிறைவேறாது. சிலருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் தான் எனக்கு கன்ஃபார்மாக சொன்னார். இப்போ நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன், ஆண்டவர் சொல்லி தான் வந்தேன். முதல் 11 மாதம் எனக்கு ஊழியமே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கே உக்காந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது ஆபிரகாமுக்கு 2வது காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். 2வது நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம், கரெக்டாக அழைப்பும் கிடச்சிருச்சு. ஆண்டவர் ஃபஸ்ட்டு அழைப்பு கொடுத்தாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா சொல்லிட்டார். இப்போ 2வது, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எங்கே வந்துட்டோம், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். கரெக்ட். ஆனால் வந்துட்ட பிறகு எல்லாமே தானாய் நடக்கவே நடக்காது. 2வது, ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறார். என்ன எதிர்பார்க்குறாரு, தேசத்தின் நீளம் எந்த மட்டுமோ அந்த மட்டும் நீ என்ன செய்ய, நடந்து திரி. 2வது, கர்த்தர் உங்களுடைய ஃபிசிக்கல் உழைப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சுறுசுறுப்பு ஊழியத்தில் சும்மா இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். சும்மா ஊழியத்தில் மட்டும் இல்லை, எதுலேயுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க,
கர்த்தர் சோம்பேறிகளை ஆசீர்வதிப்பதே கிடையாது. எந்த சோம்பேறியும் ஆசீர்வதிக்க மாட்டார். அது ஆவிக்குரிய சோம்பேறி, அபிஷேகம் பெற்ற சோம்பேறி, ஊழியத்துக்கு வந்த சோம்பேறி, வரம் பெற்ற சோம்பேறி, எந்த சோம்பேறியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு உலகத்தான் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் நம்மளை விட உலகத்தான் ஆசீர்வாதமாக இருக்கிறான்? என்ன காரணம்? அவ்வளோ உழைக்கிறான். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், நான் கூட இருந்தே அந்த மனுஷனை பார்த்துருக்குறேன். காலையில் அந்த மனுஷன் 2-3 மணிக்கு எழுந்திரிப்பாப்புல, வேலை பார்ப்பாப்புல, நைட்டு 11 மணிக்கு தான் தூங்குவாப்புல, 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குவார். மற்ற நேரத்தில் என்ன செய்வார்? பகலில் எங்கேயாவது போகும்போது யாரையாவது, அப்போல்லாம் 2 வீலர் தான், ஓட்ட சொல்லிட்டு பின்னாடி முதுகில் படுத்து தூங்கிட்டு போவார். அந்த மனுஷனுக்கு இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 50-100 கோடி ரூபா சொத்து இருக்குது. படிப்பறிவு இல்லாத மனுஷன். எதுக்கு சொல்கிறேன்? அவர் தேவனை அறியாதவர், ஆனால் பார்த்துட்டு இருக்கிற கர்த்தர் ஏன் அவர் ஆசீர்வதிக்கிறாரு? உழைக்கிற உழைப்பு ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. அப்போ இப்போ நம்மால் என்ன பண்ணிடுறான் தெரியுமா? அங்கே நல்லா வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, இங்கே வந்த உடனே கர்த்தர் பார்த்துக்கொள்வார். என்ன செய்வார்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவர் பார்ப்பார். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அங்கே இருக்கும்போது 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போன ஆள்லாம் இருக்குது. இங்கே வந்தால் 7க்கு தான் எழுந்திரிக்கும். எங்கே? ஊழியத்துக்கு வந்துட்டா என்ன? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பார்க்க மாட்டார். உலகத்துக்கு வேலை செஞ்சதை விட அதிகமாக வேலை செய்யணும். இங்கே உலகத்துக்கு வேலை செஞ்சதை விட இங்கே நீங்கள் அதிகமாக தேவனுக்கு என்று டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. அங்கே மாம்சத்தில் நீங்கள் எவ்வளவு செஞ்சீங்களோ அதை விட 2 மடங்கு இங்கே செய்யணும். ஊழியத்தை கர்த்தர் சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார். எந்த ஊழியத்தையும் கர்த்தர் சும்மா ஆசீர்வதிக்க மாட்டார். இப்போ நல்ல பெரிய ஊழியராக இருக்கிற எந்த ஊழியரை வேணால் கேளுங்க, அவர் செருப்பு தேய நடக்காமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டார். செகண்ட் ஜென்ரேஷனை விட்டுருங்க, அது 3வது ஜென்ரேஷனில் அந்த ஊழியம் இருக்காது. நான் சொல்கிறது புரியுதா? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து அந்த ஊழியம் செகண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்ததுன்னா, அந்த முதல் ஜென்ரேஷன் ஊழியக்காரன் நடந்த அவர் பட்ட பாடுகள், அந்த உழைப்பு, தேவன் யாரையும் சும்மா ஆசீர்வதிக்கிறது இல்லை. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் வருது, அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார், பேஸ் போட்டு கொடுத்துட்டார். இந்த அப்பாமார்கள்ட்டையும் அம்மாமார்கள்ட்டையும் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன? நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடாது. நாம் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை பார்த்த காலம் இருக்கே. நம்ம பிள்ளைகளுக்கு 5 மணிங்கிறது தெரியவே தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே 5 மணி சாயங்காலம் 5 மணி. காலையில் 5 மணின்றது அதுக்கு தெரியவே தெரியாது. நம்மளும் எழுப்பலை. காலையில் 3 மணிக்கு தண்ணி வரும். நான் சொல்கிறது சென்னையில். போய் தண்ணி அடித்து குடத்தை எடுத்துகிட்டு வரணும். 6 மணிக்கு எங்களுக்கு கடை, போய் கடையை திறக்கணும், திறந்து எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும், நடந்தான் போகணும். ஒரு உழைப்பு கிடையாது. இப்போ பாருங்கள், அன்னைக்கு நம்ம கீழே விழுந்தோம்னா மண்டை அடிபட்டுச்சுன்னா கல் தான் உடையும், மண்டை உடையாது, வீங்க தான் செய்யும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தைலத்தை தடவிட்டு போன்றுவாங்க. இப்போ பாருங்கள், வலிக்கு கீழே இப்படி கையை ஊனுது, உடஞ்சிருது, ஏர் கிராக், கட்டு போட்டுக்கிட்டு 3 மாதம் இப்படியே கிடக்கு. நம்ம கீழே உழாததா? சைக்கிளில் போகும்போது விழுந்து கால் உடையாதவன் எவனா இருக்குமா? ஒரு எலும்பு உடையாது. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வேலை பார்த்தோம், உழைச்சோம். இன்றைக்கி உழைப்பே கிடையாது, கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்து. எனக்கும் 2 பிள்ளை இருக்கிறதுனால தைரியமாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக ஆண்டவர் சொல்கிறார், எழுந்து நட சொல்லும் போது அவனுக்கு என்ன தெரியுமா வயசு? ஆபிரகாம் எழுந்து நடன்னு சொல்லும் போது என்ன தெரியுமா வயசு? 75 வயசு. ஒரு கிழவனை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் உழைக்காமல் ஒருத்தனையும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அது ஆவிக்குரியவனாக இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி. யூ மஸ்ட் ஒர்க். உன்னால் நடக்க முடிஞ்ச வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும். உனக்காக ஒரு ரிட்டையர்மெண்ட் கர்த்தர் கொடுப்பாரு. அந்த ரிட்டையர்மெண்ட் வரும்போது ரிட்டையர் ஆகிக்கலாம். இப்போவே எல்லோரும் என்ன நினைக்கிறான் தெரியுமா? 35 வயசில் செட்டில் ஏறணும்னு நினைக்கிறான். ஊரை பக்கத்தில் ஒரு வீடை வாங்கி போட்டு நல்ல ஒரு வைஃபை கனெக்ஷன் போட்டு ஆன்லைனில் ஒர்க் பண்ணி வீட்டில் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றான், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். அவன் எழுந்திரிச்சு நிற்கிறான், கால் பெண்டாக இருக்குது, நேராக ஆகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகுது. பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் சேர்லேருந்து எழுந்துட்டு முறிச்சு தான் வரான். நம்மெல்லாம் எழுந்திரிக்கும் போது எழுந்துட்டா அப்படியே எழுந்திரிப்போம். பார்த்துருக்கீங்களா? இப்போல்லாம் இவனை எழுப்பணுன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிடணும். எப்பா எழுந்திருப்பா. அவன் கொஸ்டின் மார்க் ஆகி அப்புறமா ஆச்சரியக்குரிய ஆவான், அப்புறம் ஸ்ட்ரெச்சிங்காக எல்லாம் ஆவான். அதுக்கப்புறம் ஏஞ்சி நிற்கும் போது பஸ்ஸு போயிடும். சோம்பேறிகள்.
ஆவிக்குரிய சோம்பேறிகளாக இருக்கட்டும், உலக சோம்பேறியாக இருக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நம்முடைய காலத்தில் நம்ம அம்மாக்கள் பார்த்த வேலை, எவ்வளோ வேலை பார்த்துருக்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க, எவ்வளோ தூரம் நடந்துருக்குறாங்க. அந்த காலத்தில் தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் இருக்கும். இப்போல்லாம் குடங்கிற கான்செப்டே இல்லை. இப்போ இருக்க குடம் எப்படின்னா, அப்போ இந்த சொப்பு வச்சு விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா பிள்ளைங்க, அந்த சைஸ் குடம் தான் இப்போ வீட்லேயே இருக்குது. ஒரு தண்ணிக்கான தூக்கி ஊற்ற முடியல, உருட்டிகிட்டு வருது, தூக்கிட்டு வர மாட்டேங்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியத்தின் பாதைக்கு ஒப்பு கொடுத்தவங்களாக இருக்கட்டும், இந்த ஊழியன்றது வந்து ஏதோ சொஃபிஸ்டிகேட்டட் பாதை கிடையாது. இது கடினமான பாதை. இங்கே கர்த்தருக்காக உழைக்கணும். குதிரையில் போயிட்டு இருந்தவன் நடந்து போனான், அதான் ஊழியம். யார்? பவுல். குதிரையில் போயிருந்தவன் நடந்து போய் ஒவ்வொரு தெருவாக நடந்து ஒவ்வொரு இடத்துல அடி வாங்கி கஷ்டப்பட்டு போட்டு வச்சது தான் இந்த பேஸ்மெண்ட். இன்றைக்கி நமக்கு ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ நடந்தால் தான்ப்பா, நீ எவ்வளோ நடக்கிறியோ அவ்வளோ தரேன் நான் உனக்கு, அவ்வளோதான். எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோ உழைப்பு. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். 10 மணி வரைக்கும் முன்னாடி தூக்கன்றதை யோசிக்கக்கூடாது. எமில் ஜெபசிங் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு மேலே தூங்குறவங்களாம் ஊழியக்காரனே கிடையாதுன்றவாங்க. 5 மணிக்கு மேலே ஊழியக்காரன் தூங்கவே கூடாது. ஊழியன்னா எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு வேளை நீங்கள் நிறைய எதுக்காக ஆண்டவர் சொல்கிறாருன்னு தெரில. பவுல் ஏன் மற்ற எல்லாரை விட நல்லா ஊழியம் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ரியில் எழுதியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த மற்ற 11 பேரும் இயேசுவோட உயிரோடு இருந்த இயேசுவோடு இருந்தவர்கள். பவுல் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தவர். ஒரு வெறி, நான் இன்னும் செய்வேன்னு. நீங்களும் நானும் வரப்போகிற இயேசுவை பார்க்குறவர்கள். முடிஞ்சால் பவுலை விட அதிகமாக ஊழியம் பண்ணணும், வெறி கொண்டு செய்யணும். என் கர்த்தருக்காக நீ எவ்வளோ செய்கிறியோ கர்த்தர் உன்னை அவ்வளோ ஆசீர்வதிப்பார், ஆத்துமாக்களால் நிரப்புவார், உன் தேவைகளை சந்திப்பார். ஆனால் சோம்பேறிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதே இல்லை. நடன்ட்டார் ஆண்டவர். நீ நடப்பா, எவ்வளோ நடக்கிறியோ நட, அவ்வளோத்தையும் நான் உனக்கு தரேன். என் நண்பர்கள் நாங்கள்லாம் இருக்கிறோம், ஒரு 3-4 பேர் இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கி எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் இங்கே ஒருத்தர் கூட நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் கூட சோம்பேறி கிடையாது. என் ஒரு ஃப்ரெண்டெல்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிப்பான், நைட் ஷிஃப்ட் போயிட்டு வருவான், 7 மணிக்கு வேலைக்கு போவான், நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட் 9 மணிக்கு போவான், குடும்பத்தை காப்பாற்றணும். இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் 35 கிலோவை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு கோயம்புத்தூருக்கு போவான், அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில். இன்றைக்கி கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்றைக்கி இந்த சர்ச் பாஸ்டர், உங்களுக்கு நம்ம சர்ச் பாஸ்டர் இதே மயிலாப்பூரில், அவர் நடந்ததை ஒரு ஆள் பார்த்துட்டு, என்ன இப்படி நடக்கிறீங்களே, நீங்கள் யார் டெய்லி நடக்கிறீங்களே அப்படின்னு கூப்பிட்டு முதல் சர்ச்சுக்கு இடம் கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் ஏதோ படிக்காதவங்களோ இல்லை வாய்ப்பு இல்லாதவங்களோ இல்லை, எல்லாம் பிஇ முடிச்சுட்டு நல்லா முடிச்சுட்டு நினச்சிருந்தாங்கன்னா இவங்களும் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணி நல்லா போயிருக்க முடியும். அந்நியரும் பரதேசியுமாய் தங்களை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள். எந்த மட்டும் நடந்தாங்களோ அந்த மட்டும் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ இடம் இருக்குது, இவ்வளோ பெரிய சர்ச் இருக்குது, அவருக்கு என்னப்பா பெரிய சர்ச் வச்சுருக்கார். ஆமாப்பா, அவ்வளோ நடந்திருக்கிறாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா பெரிய ஊழியர்களும் ஒரு காலத்தில் அவர்கள் உபத்திரவப்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெருசு இருக்குது. இன்றைக்கி செகண்ட் ஜென்ரேஷனுக்காரன் சொல்லுவான், நம்ம டெக்னிக்கலி நடத்தணுங்க சர்ச்சை, ப்ராக்டிக்கலி நடத்தணுங்க, நல்லா எம்பிஏ பிபிஏ முடிச்சுட்டு நடத்தணுங்க. நீ உழைக்காமல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிற்காது. உன்னுடைய உழைப்பு இல்லாமல் அடுத்த உன்னுடைய உழைப்பு தான் விதை. ஆண்டவருக்காக வேலை செய்யணும், நல்லா வேலை செய்யுங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் இருக்கிறாரு, போர்டை வச்சுட்டோம், வசனத்தை வச்சுட்டோம், இந்த ஸ்தலத்தில் வந்து பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டார்னா உன் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ உழைக்கணும். எல்லாம் பார்த்துட்டு ஒரு கடையும் கவனிக்க மாட்டான், ஒரு பிஸ்னஸையும் கவனிக்க மாட்டான், அவன் பாட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருப்பான். என்ன? கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் சொல்லி தான் இந்த இடத்துல கடை ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பிங்க. நீ உழைக்கணும்ல அந்த கடையில். உலகத்தான போய் பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி மேலே வந்தான்னு போய் அவனோட ஹிஸ்ட்ரியை படித்து பாருங்கள். ஒன்றும் இல்லாமல் நடுத்தூரில் இருந்தவன் தான். அப்போ அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கலையா? ஏன் கொடுத்தாரு? அவன் நல்லா உழைச்சான். கர்த்தருக்கென்று உழைக்கணும். இப்போ இதில் ஒரு உழைக்கும் போது இருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். கர்த்தருக்கென்று நீங்கள் உழைக்கும் போது அதில் என்ன ஆசீர்வாதம் பாருங்களேன். ஆண்டவர் என்ன சொன்னார் அவனை பார்த்து? 17வது வசனத்தில், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். தருவேன்னு சொன்னாரா? இப்போ அவன் எங்கே இருக்கிறான் சொல்லும் போது? கானான் தேசத்தில் இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டுமோ அந்த மட்டும் திரி, அதை நான் உனக்கு தருவேன். உண்மைதான், கரெக்ட். ஆனால் கர்த்தர் எதை கொடுத்தாரு பாருங்க. வாசிங்க 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க.
நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி எனும் பெரிய நதி மட்டுமுள்ளதும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் எங்கே துவக்கிறாரு? தேசத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். எங்கே துவக்கிறாரு? எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் என்னும் பெரிய நதி முட்டுள்ளது. நான் உங்களுக்கு இன்னைக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஆபிரகாம் சொல்லும் போது இஸ்ரேலில் இருக்கிறாரு. ஆபிரகாம் எங்கே இருக்கிறாரு? இஸ்ரேலில் இருக்கிறாரு. இஸ்ரேலில் இருக்கும்போது கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து நட, நீ நடக்கிறத என்ன செய்வேன்? நான் உனக்கு தருவேன். ஆனால் கர்த்தர் எதை தரேன்னு எல்லை குறிக்கும் போது எந்த எல்லையை குறிக்கிறாரு? எகிப்து நதி துவக்கி நைல் நதியிலிருந்து ஐப்ராத்து ஈராக்கு வரைக்கும் நான் உனக்கு தரேங்கிறார். கர்த்தர் நடக்க சொன்னது எங்கே? இஸ்ரேலில். கொடுத்தது என்னது? எகிப்திலிருந்து ஈராக் வரைக்கும். ஏங்க, நான் நடந்தது கானானில் தானே, எனக்கு எதுக்கு ஐப்ராத் வரைக்கும் ஈராக் வரைக்கும்? அப்படின்னா ஆபிரகாம் முதல்ல எங்கேருந்து புறப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுது, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியா தேசத்தில் காரானூரில் குடியிருக்கும் முன்னமே மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கும்போதே, அப்போது அவர் இருந்தது ஃபஸ்ட்டு எங்கன்னா ஈராக்கில். அவர் ஃபஸ்ட்டு ஆதியாகமம் 12 ஆண்டவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? ஈராக்கில் ஐப்ராத் நதிக்கரை ஓரத்தில் இருந்தார். கர்த்தர் சொன்னார், நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இவர் புறப்பட்டு வந்துட்டார். வரும்போது இவருக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, வந்தாச்சு. வந்த தேவன் கானானுக்கு வந்த பிறகு சொன்னார், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். வந்த உடனே இவர் கூடாரம் போட்டு உட்காந்துட்டார். உட்காந்த உடனே ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உட்காராத, நீ என்ன செய்ய? எழுச்சி நட, எவ்வளோ நடக்கிறியோ அவ்வளோ நான் உனக்கு தரேன். இப்போ ஒரு இஸ்ரேல் முழுக்க நடக்கிறார். நடந்தவொடனே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு எங்கேருந்து தரேன் தெரியுமா? ஐப்ராத்துலேருந்து தரேன். ஏன் ஆண்டவரே? நீ இன்னைக்கு நான் சொன்னதுக்கு நீ நடந்த, ஆனால் நான் கணக்கு என்னைக்கு முதல்ல என் பேச்சை வச்சு நீ முதல் ஸ்டெப்பை வச்சியோ அங்கேயே கணக்கு வச்சுக்கிட்டேன். நீ என்ன கணக்கு வச்சுக்கிற? நான் இப்போ ஊழியத்துக்கு வந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்போ நான் கடைசியாக ஒரு 4 வருஷம் கழித்து ஒரு கடை வச்சேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் சொல்கிறாரு, 4 வருஷம் கழித்து நான் ஆசீர்வதிக்கல, ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆசீர்வதிக்கல. எப்போ முதல்ல என்னை நம்பி என் கரத்தை பிடிச்சி இயேசுவே என்னை மன்னிச்சிரும், உம்முடைய தேவனாக என்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னியோ அந்த நிமிஷத்துலேருந்தே நான் கணக்கு வச்சுக்கிட்டேன். அதுலேருந்தே உன் ஆசீர்வாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் உனக்கு அப்போ அதை வாக்கு பண்ணலை, சொல்லலை. ஆனால் நான் சொன்னதை நீ செய்யும் போது அதையும் சேர்த்து நான் உனக்கு தந்தேன். இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தினுடைய மகத்துவம். நம்ம நினச்சிக்கிட்டோம் ஏதோ ஊழியத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, இல்லை ஒரு பிஸ்னஸ் தொடங்கின பிறகு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நீ நம்பின முதல் நாள்லேயே நான் உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டேன். ஏன் அதை அப்போ தரல? நான் கஷ்டப்பட்டேனே, நான் அப்போ வேதனைப்பட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நான் சொல்கிற காரியத்தை செஞ்சு முடிக்கும் போது, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா வேலை செய்யும் போது நமக்கு என்ன கொடுத்துருவாங்க? சம்பளம் கொடுத்துருவாங்க. சம்பளம் கொடுத்து முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிஎஃப்னு ஒன்று வரும், பெரிய அமௌண்ட் ஒன்று வரும். அதோடு கூட சேர்ந்து ஏதாவது என்ன செய்வாங்க? இன்சென்டிவ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். ஒரு பெரிய அமௌண்ட் ரிட்டையர் ஆகும்போது கொடுப்பாங்க. அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எனக்கு இவ்வளோ வரணும்னு சொல்லி, அதை கூட பிஎஃப் கணக்கு அப்புறம் தான் பார்ப்பாங்க. இந்த தனியார் கம்பெனியில் என்ன செய்வாங்க? நல்ல வேலை முடிச்சுட்டு போகும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவன் நினைப்பான், எனக்கு மாதம் சம்பளம் கொடுத்துட்டீங்க, நான் உழைச்ச எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இது என்னது? இது நீ உழைச்சதுக்கு இல்லை, உன்னுடைய உண்மைக்கு, நான் சொன்னதை கேட்டு இந்த கம்பெனியில் உண்மையாக இருந்த பாரு, அதுக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு தேவன். ஏதோ அவர் இன்றைக்கி நினைக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க, இல்லை ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் நினைக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் முதல்ல நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கிட்டீங்களோ அன்றைக்கே உங்களை கணக்கு வச்சுக்கிட்டார். அன்றைக்கி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தருடைய கணக்கில் இருக்குது, எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் வரும், தேவன் அத்தனையும் எடுத்து கையில் கொடுப்பார். இப்போ ஆபிரகாமுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எதுக்கு எனக்கு ஐப்ராத்து? அவ்வளோ தூரம் எதுக்கு? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நான் கணக்கு வச்சுருக்கிறேன், நீ வேணால் கானானில் கணக்கு வச்சுக்கோ, நான் வச்சது ஐப்ராத். பல நேரங்களில் கானானில் நடக்கும்போது, ஊழியத்தின் பால் நடக்கும்போது, அல்லது உபத்திரவத்தில் நடக்கும்போது நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த உபத்திரவத்தின் பாதையை கடந்தால் போதும், இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம் வந்தால் போதும், இப்போ இதை முடித்தா போதும். ஆண்டவர் சொல்வார், இப்போ முடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, முடிக்கும் போது பாரு, உனக்கு நான் வச்சுருக்கிற ஆசீர்வாதம் வேறொரு நிலையில் இருக்கும். அதை உன் கண்கள் காணவும் இல்லை, உன் காதுகள் கேட்கவும் இல்லை. ஆண்டவர் நியமித்து வச்ச ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும்.
அன்எக்ஸ்பெக்டட். என் வார்த்தைக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் முதல்ல ஆண்டவர் சொல்லும் போதே வந்துடணும். நான் எப்போவும் ஒரு விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எதுலன்னா, எனக்கு முதல் நாள் சுவிசேஷம் சொல்கிறேன் அன்றைக்கி நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். நான் அதை தட்டவே இல்லை. நான் தட்டலன்னு சொல்லக்கூடாது, ஆவியானவர் என்னை தட்ட விடலை. முதல் நாள் ஆண்டவர் ஒரு நண்பன் வழியாக சொன்னார், அன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அன்னையிலோ இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். ரெண்டாவது, என்னை முதல்ல ஆண்டவர் ஊழியத்துக்கு வான்னு சொன்னார், அப்பயே வந்துட்டேன் கிளம்பி. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் கூப்பிட்டு ஆண்டவருக்கு இவங்க டெஸ்ட்டு வச்சு ஆண்டவர் அந்த டெஸ்ட்டில் அவர் பாஸ் ஆகி அப்புறமா சரி ஓகே ஒரு டைம் கொடுங்க 2 monthsல வந்துடுறேன், ஏன் நமக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் இருக்குது முடிச்சுட்டு வரேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், ராஜா எப்படி வெயிட் பண்ணுவார்? நம்மளை ஒரு வேலைக்கார வேலைக்கு கூப்பிட்ருக்கிறாரு இல்லையா? ஏன்ப்பா இந்த விதையை கொண்டு போய் விதைச்சிட்டு வான்னு கூப்பிட்ருக்காரு. இந்த விதையை கையில் வாங்கிட்டு, ராஜா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோ அர்ஜென்ட்டெல்லாம் போக முடியாது, வரேன் அப்படின்னு அவர் என்ன சொல்வார்? போய் தொலை, அப்படி தான் அமுச்சு விட்ருக்கிறார். ஆனால் ஒன்று தெரியுமா, நீங்கள் எவ்வளோ டிலே பண்ணீங்களோ அந்த டிலே உங்களுடைய மினிஸ்ட்ரியில் எல்லா இடத்துலையும் இருக்கும். கர்த்தர் கூப்பிட்ற அன்னைக்கு வரவனுக்கும் அந்த டிலே பண்ணி வரவனுக்கும் அந்த டிலே கண்டிப்பாக உன் மினிஸ்ட்ரியில் பிளஸ்ஸிங்கில் எல்லா இடத்துலும் அந்த டிலே இருந்துகிட்டே இருக்கும். சின்ன உதாரணம் தான், ஒரு இடத்துல ட்ரெயின் 1 hour லேட்டாக புறப்பட்டா எல்லா ஸ்டேஷன்லேயும் அது எப்படி தான் போகும்? லேட்டாக தான் போகும், கடைசி வரைக்கும் லேட். ஆனால் ஸ்டேஷன் போயிடும், டெஸ்டினேஷன் போயிடும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லாமே எப்படி தான் வரும்? லேட்டாக தான் வரும். சொல்கிற நேரத்துக்கு கிளம்பிட்டா எல்லா இடத்துலையும் சொல்கிற நேரத்துக்கு வரும். நம்ம சொல்கிற நேரத்துக்கு கிளம்பணும், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கிளம்பி பாருங்கள், ஐப்ராத் நதி உங்கள் கைக்கு வந்துடும். நீங்கள் லேட்டாக கிளம்பினீங்க வச்சுக்கோங்க, கானான் கூட வராது, கானானில் பாதி கூட வராது. அதனால தான் யோசுவா சொல்வார், நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் இருக்குது, போங்கப்பா, வேலையை பாருங்கப்பா, போங்கப்பாம்பார். சோம்பேறி போக மாட்டாங்க, ஒரு இடத்த பார்த்துருவாங்க, இதுவே நல்லா இருக்குது, இங்கே இருப்போம். ஒரு குரூப் சொன்னான், கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், இன்னும் ரொம்ப நாள் ஆகும் போல் தெரியுது, எங்களுக்கு யோர்தானுக்கு இந்த பக்கத்துலேயே கொடுத்துருங்க, இது எங்கே அந்த பக்கம்லாம் போய் வாங்கிறது. ஒரு குரூப் அப்படி இருக்கு, ஒரு குரூப் இருக்குது, பார்த்துருவோமே கடைசி வரைக்கும் போய் தான். ஆனால் ஒன்று, கர்த்தர் அழைக்கிற அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்களேன், 18வது வசனம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி, அதுனா எகிப்தின் நதி துவக்கி ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ நடக்கும் இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு தருவேன். எங்கே சொல்லிட்டாரு? 13ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டார். ஆனால் 15ல் சொல்லும் போது சொல்கிறாரு, எகிப்தின் நதி துவக்கி. ஏன் எகிப்து நதிக்கு போனார் ஆண்டவர்? கானான் தானே இவர் சொன்னார், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் தானே சொன்னார். அதென்ன எகிப்தின் நதி துவக்கி அப்படின்னா, எகிப்துங்கிறது ஆபிரகாமுடைய ஃபெயிலியர் டேஸ். எகிப்து ஆபிரகாமுடைய ஃபெயிலியர் டேஸ். அவர் தென் தேசத்துக்கு போகக்கூடாது, எகிப்துக்கு போகக்கூடாது. அவர் எங்கே இருந்திருக்கணும்? கானானுக்குள்ளே இருந்திருக்கணும். பஞ்சம் வந்தோன்னு அவர் என்ன பண்ணிட்டார்? எகிப்துக்கு போயிட்டார். அதனால தான் ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொல்வார், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் எகிப்துக்கு போனது போல நீ போகாமல் இங்கே இரு. அவன் தப்பு பண்ணிட்டா, நீ என்ன செய்யாத, தப்பு பண்ணாதேன்னு அர்த்தம். ஆனால் எகிப்துக்கு போயிட்டார், அங்கே மிஸ்டேக் நடந்துருச்சு, ஆகார் வந்துட்டாங்க, பார்வோன் சாரோல தூக்கிட்டு போயிட்டான். இது ஒரு ஃபெயிலியர் டேஸ். இந்த ஃபெயிலியர் டேஸ்லேருந்து திருப்பி எங்கே வந்துட்டார்? அவர் கானானுக்கு வந்துட்டார். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு அது ஃபெயிலியர் டேஸ் தான், ஆனால் உன் கால் அங்கே பட்டுருச்சா, அதையும் நான் உனக்கு தந்துடுவேன். நான் சொன்னதை நீ நடந்துட்டல்ல, சில நேரத்தில் நீ தப்பாக நடந்த, ஆனால் அந்த நாட்களையுமே நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்துட்டேன். நம்முடைய நாட்களில் எவ்வளோ பின்மாற்றம், எவ்வளோ ஆண்டவர்கிட்ட தூரம் போயிருக்கிறோம், எவ்வளோ காரியத்தில் ஆண்டவரை வேதனைப்படுத்தியிருக்கிறோம். அந்த நாளுக்கெல்லாம் கர்த்தர் டிப்ரிசியேஷன் போட்டார்னா என்ன ஆகும்? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லலாம் லீவ் போட்டோன்னே என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது, லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் லீவ் போட்டால் என்ன பண்ணுவாங்க? சம்பளத்தை பிடிப்பாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் சம்பளத்தை தொடர்ந்து லீவ் போட்டேன் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்கள் ரொம்ப லீவ் போடுறீங்க, வேலைக்கு வராதீங்கன்றுவாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், பாவம் செஞ்ச நாள்லாம் லீவ் போட்டதாக வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம பாவம் செஞ்சதெல்லாம் லீவ் போட்ட நாள். ஆண்டவர் என்ன நினைக்கணும்? நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டி கழித்து பார்த்தா வருஷத்தில் ஒரு 10 நாள் தான். அதுவும் எப்போ? அந்த 10 நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்.
சர்ச்சுக்கு வந்த நாள் தான் நம்மளாம் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம சவுண்டாக பாட்டுக்கிட்டலாம் போட்டு விட்டு வேறு எதையும் யோசிக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால் உள்ளுக்குள்ள நம்ம உட்காந்துருக்கும் போது எப்படி இருக்கிறோம்? நீதிமான்களாக இருக்கிறோம். திங்கக்கிழமை எப்படி இருந்தோன்னு பாருங்கள். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்படி இருந்தோன்னு பாருங்கள். இதெல்லாம் கர்த்தர் கணக்கு வச்சார்னா என்ன ஆகும்? நீ சிந்திச்ச சிந்தனை, நீ பேசின பேச்சு, சில நேரத்தில் நீ கடிந்து கொண்டு, நீ உன்னை பொறுத்த வரைக்கும் அது நியாயம். தேவனுடைய பார்வையில் அது எகிப்தின் நாட்கள், பின்மாற்றத்தின் நாட்கள், நாம் தேவனை விட்டு தூரம் போன நாட்கள். அந்த நாட்களை எல்லாம் கர்த்தர் கணக்கு வச்சு டிப்ரிசியேஷன் போட்டு உன்னுடைய லாஸ் பண்ணி, இதெல்லாம் உனக்கு லாஸ் ஆஃப் பே, நீ பண்ணதுக்கு உனக்கு இதுக்கெல்லாம் தண்டனை, இதுக்கெல்லாம் நான் உன்னுடைய ஆசீர்வாதத்தில் குறைக்கிறேன்னு ஆபிரகாமுக்கு கையை வச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? யார் முழுமையான ஆசீர்வாதத்தை உலகத்தில் வாங்க முடியும் பாருங்க? ஒருத்தர் கூட வாங்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் கூட என்ன கிடையாது, முழுமையாக கர்த்தருக்கு உண்மையாக இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நான் உங்கள்கிட்ட கணக்கு தீர்த்துக்கிறேன், ஆனால் உன் கால் அங்கே பட்டுருச்சு, நான் சொன்னல நீ நடந்தால் தந்துடுவேன்னு, உன் கால் பட்டுருச்சு, அதனால் அந்த இடத்தையும் நான் உனக்கு சேர்த்தே தந்துடுறேன், எடுத்துன்னு போன்ட்டார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஃபெயிலியர் டேஸில் கிடந்தது கூட கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணிட்டார்? அவன் போகக்கூடாத இடம் எகிப்து. போனால் கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா நீ போகக்கூடாது, போயிட்ட, தப்பு பண்ணிட்ட, அந்த நாட்கள் தவறான நாட்கள், அதுக்கு ஆகாருங்கிற தண்டனை நான் உனக்கு கொடுத்துட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ என் நாமத்தை ஏற்றுக்கொண்டு நடந்தவன், என் பேச்சுக்கு கீழ்ப்படுகிறவன், ஆகவே உன் பாதம் பட்ட அந்த எகிப்தையும் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தந்துடுறேன். இதுதான் தேவனுடைய மகத்துவம். தேவன் நம்முடைய தீமையான நாட்களை, பாவத்தின் நாட்களை கணக்கு வைத்திருப்பாரானால் நாம் யாருமே ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கவே முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு வச்ச கணக்கு வேறு. அந்த உபத்திரவத்தின் நாட்களில், அந்த பாவத்தின் நாட்களில், பின்மாற்றத்தின் நாட்களில் கூட கர்த்தர் நம்ம கூடவே இருந்தார், நடத்தினார். அதையும் ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அதையும் ஒரு நாள் கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்தார். அதான் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய ஃபேக்ட்ரியில் ஆக்சிடென்ட் நடந்துருச்சான். அவரோட லேபில் நடந்து முடிஞ்சு எல்லாம் எரிஞ்சு போச்சு, எல்லாம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் உள்ளே போனாராம். அப்படி பார்த்துட்டு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான பொருள் இருந்துச்சான். எடுத்து பார்த்தாராம். பார்த்த உடனே சொன்னாராம், சந்தோஷத்தில் குதிச்சாராம், ஏன்னு கத்தினாராம். என்னன்னு கேட்டாங்களாம், இது ஒரு புது காம்பினேஷன், இந்த காம்பினேஷன் இப்படி ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது, இது ஒரு நியூ இன்வென்ஷன், இது என்னுடைய பேட்டன் ரைட்ஸில் நான் வாங்க போகிறேன். அப்போ அவர் சொன்னாராம், என்னுடைய லேப் வெடித்தது எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்கள், எனக்கு ஒரு புது பொருள் கிடச்சிருச்சு, இதை வேணா பேட்டன் ரைட் வாங்கிடுவேன். தீமையை கூட கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம தீமையாய் இருக்கிறவங்க தாயின் கருவில் உருவாகும் போது எப்படி தான் உருவாகிறோம்? தப்பாக தான் உருவானோமா? பைபிள் அப்படி தான் சொல்லுது. பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நம்முடைய தப்பை கூட கர்த்தர் சரி பண்ணுகிறார். அந்த தப்பிதமான நாட்களில் நடந்த தப்பை கூட கர்த்தர் மன்னித்து நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அவர் அந்த தப்புக்கு கணக்கு மட்டும் கேட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தார்னா இந்நேரம் காணாமல் போயிருப்போம். அது ஆண்டவர் கணக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தீர்த்துட்டார், தீர்த்திருப்பார் சிலருக்கு, ஒவ்வொருத்தருக்கு. ஆனால் முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாட்களின் பலனை கூட கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவன். வசனம் சொல்லுது, எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் எனும் நதி மட்டும் உள்ளதும். எல்லாத்தையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டார், வாக்கு பண்ணிட்டார். இப்போ ஆபிரகாம் கேட்குற கேள்வியை பாருங்கள், வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே தேசத்தை சுதந்திரிப்பேன்னு, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் தேசத்துக்கு வந்துட்டேன், நடந்துட்டேன், நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போது நீங்கள் எனக்கு எல்லையும் கொடுத்துட்டீங்க, ஐப்ராத்துக்கு எல்லாமே ஓகே தான். ஆனால் இதை நான் எப்போ சுதந்திரிப்பேன்? சொன்னீங்க சரி, கர்த்தர் வாக்கு பண்ணிட்டீங்க சரி, எப்போ நடக்கும்? பல நேரங்களில் நமக்கு இந்த கேள்வி தான் கடைசியாக நிற்கும். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, சொல்லிட்டாரு, ஆபிரகாமுக்கு நல்ல நீடித்த ஆயுசை கொடுக்குறாரு, எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் இருதயத்தில் ஒரு சந்தேகம் மட்டும் நமக்கு எப்போவுமே என்ன செய்யும்? ஓடிட்டே இருக்கும். இது எப்போ நடக்கும்? இது என்னவாய் முடியும்? எப்போ போய் முடியும்? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சிருவேன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவார், அவ்வளோதான், மேட்ரு ஓவர்.
இதுவே நமக்கு போதுமானது. வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், அதுவே நமக்கு போதுமானது. ஆனால் ஆபிரகாமுக்கு பல நேரங்களில் நமக்கு என்ன வருது? ஒரு விதமான சந்தேகம் வருது. ஆவிக்குரியவர்களுக்கே வருது. ஆண்டவர் நமக்கு சொன்னது நமக்கே சந்தேகம் வருது. சொன்னீங்க ஆண்டவரை, வாக்கு பண்ணீங்க ஆண்டவரை, ஆனால் இன்னும் நடக்கலையே. ஏன்னா நமக்கு ஒரு டைம் ஃபேக்டர் இருக்க, 30க்குள்ளே 40க்குள்ளே 40 நாளைக்குள்ளே 21 நாளைக்குள்ளே இன்னும் 3 நாளைக்குள்ளே. யார் டைம் கொடுக்கறது? யார் டைம் கொடுக்கறது? ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது. நான் 40 நாள் உபவாசம் போடுவேன், அதுக்குள்ளே கர்த்தர் பேசியே ஆகணும். 41வது நாள் பேசினா ஒத்துக்க மாட்டிங்களா? அது என்ன அவருக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க? காடுக்கு இவங்க டைம் கொடுக்கறது. அவர் முதல்ல நம்மளை காடாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நமக்கு அவர் தேவனாக இருக்க ஒத்துக்கிட்டார் பாருங்க, நமக்கு ராஜாவாக இருக்க ஒத்துக்கிட்டார் பாருங்க, நமக்கு தகப்பனாக இருக்க ஒத்துக்கிட்டாரு. அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம அப்பாவே நமக்கு அப்பாவாக இருக்க மாட்டேன்னு பல நாளில் திட்டுறான் இல்லையா? நம்ம அப்பாவே என்ன சொல், என் பையனை வெளியே போய் சொல்லாத, நீ எனக்கு அவமானமாக இருக்கு. எங்கேயாவது நீ என் பையன்னு சொன்ன, நமக்கு அப்பாவுக்கே நம்மளை பையன் சொல்கிறதுக்கு எப்படி இருக்கு? அவமானமாக இருக்கு. அவர் சொல்லிக்கிறார் நம்மளை, என்னுடைய பிள்ளை நீ, நான் உனக்கு இதை தரேன் அதை தரேன் எல்லாம் சொல்கிறாரு. இது பத்தாததுக்கு அப்பப்போ ஆண்டவரை பார்த்து, எதனால் நான் அறிவேன், எப்பொழுது தருவீர், இது எப்பொழுது உறுதியாகும்? அன்றைக்கி தான் சொல்லியிருப்பார், நிச்சயமாகவே நான் உனக்கு தருவேன். 3 நாள் கழிச்சு கேட்பான், எதனால் நான் அறிவேன்? ஆண்டவருக்கு நம்ம மேலே என்ன வரும்? கோபம் வராது, பரிதாபமாக இருக்கும். நான் சொன்னதையும் என்ன செய்ய மாட்டேங்கிறான், நம்ப மாட்டேங்கிறான். கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு சீல் போட்டாச்சுன்னா அது அவ்வளோதான், ஆர்டர் ஓகே சாங்ஷன்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே நமக்கு என்ன தேவையில்லை, சந்தேகம் தேவையில்லை. ஆனால் நமக்கு சந்தேகம் வருது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோ நல்ல தேவன் பாருங்களேன். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 9வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் 8ல் அவன் கேட்குறான். அவர் 9, 10 ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறார். இல்லை வேண்டாம், 9, 10 ஒரு விஷயம் செய்ய சொல்கிறார், நீ செய்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் சொல்லிட்டேன், உனக்கு என் மேலே என்ன வரல, நம்பிக்கை வரல. நான் சொன்ன வார்த்தை மேலே உனக்கு என்ன இல்லை, நம்பிக்கை வரல. இப்போ ஒன்று செய்வோம், என்ன செய்வோம், நீ போய் ஒரு பலிபீடம் கட்டி எல்லாத்தையும் பலி கொடு, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுறேங்கிறார். வெறும் வார்த்தையில் சொன்னால் பத்தாது, நான் என்ன செய்கிறேன், அக்ரிமெண்ட் போடுறேங்கிறார். இது எப்படி இருக்கு பாருங்க. பல நேரத்தில் நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க, இப்போ தான் அந்த கோர்ட்டு, வக்கீல், ஜட்ஜு இதெல்லாம் ரொம்ப பெருசாகிடுச்சு. முந்தியெல்லாம் சொன்னதாங்க, வாக்கு சுத்தம் வேணுங்கன்றுவாங்க, ஒரே வார்த்தை. பல லேண்டுக்கு டாக்குமெண்ட்டே கிடையாது. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அந்த காலத்தில் இவருக்கு சொன்ன கொடுத்ததுங்க, அது அவ்வளோதான், வாக்கு பண்ணி கொடுத்தது. அந்த காலத்தில் வாக்குக்கு என்ன இருந்துச்சு, அப்படி ஒரு மரியாதை இருந்துச்சு. சொன்னது தான். எப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்துச்சு, வாக்கு பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், எழுதி கொடுத்துருங்க. ஏன், வார்த்தை காத்தோடு போயிடும், எழுத்து தான் நிற்கும். நம்ம வந்துக்கிட்டோம் அந்த இடத்துக்கு, நமக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டுச்சு. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, வாக்கு பண்ணுற காலத்தில் வாக்கு பண்ணார். இப்போ சொல்கிறாரு, சரி உனக்கு என்ன வேணும், இப்போ நம்பிக்கை இல்லையா, அக்ரிமெண்ட் ஒன்று போடு, நான் சைன் பண்ணுறேன். என்ன சைன் பண்ணுறேன், 3 வயது கிடாரி, 3 வயது புறா, சில பட்சிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பலிபீடத்தில் வை, பலி செலுத்து, ஒரு அக்கினி இறங்கும், அது நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கடைசி வரைக்கும் தருவேன். அன்னைக்கு உடன்படிக்கை பண்ண ஆண்டவர் தான் இன்னைய வரைக்கும் இஸ்ரேல் யூதர்கள் கையில் தான் இருக்கிறது. அந்த உடன்படிக்கை மாறவே இல்லை. நடுவில் கொஞ்சம் கோவப்படுவார், தண்டிப்பார், துரத்துவார், விரட்டுவார், அதெல்லாம் அவருக்கும் பசங்களுக்கும் உள்ள பிரச்சனை. ஆனால் அவனை கை விடவே மாட்டார். அந்த உடன்படிக்கை தான் உன்னை எண்ணி கடைசி வரைக்கும் காப்பாற்றும். சொன்ன வார்த்தை உண்மைதான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, உடன்படிக்கை பண்ணிட்டார். உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னா அது என்ன செய்யாது, மாறவே மாறாது. இப்போ நம்மோடு கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பலி வழியாய் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த உடன்படிக்கை மாறவே மாறாது. இயேசு சொல்லியிருக்கிறாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே கொண்டு போய் உங்களை வைத்துக்கொள்வேன். அதுதான் நம்முடைய தேசம், அதை தான் நம்ம சுதந்திரிக்க போகிறோம். ஆபிரகாமின் சந்ததிக்கு இஸ்ரவேலை கொடுப்பாரனால் இயேசுவின் சந்ததிக்கு பரலோகத்தையே தேவன் கொடுப்பார். அது தேவன் மூலமாய் உடன்படிக்கை பண்ணப்பட்டது.
வாக்கு பண்ணார் பிதா, நான் உங்களுக்கு அந்த தேசத்தை தரேன்னு. ஆனால் இயேசு உடன்படிக்கை பண்ணிட்டார். அவருடைய இரத்தத்தாலே நாம் என்ன செய்கிறோம்? உடன்படிக்கை பண்ணுகிறோம். இந்த உடன்படிக்கையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இட்ஸ் அ கவனன்ட். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு என்ன இயேசு சொன்னாரோ இந்த அப்பமும் ரசமும் எனக்கு அதை உறுதிப்படுத்துகிறது. கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷன் தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம கைக்கு வருது. அந்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூர்றோம், புதுப்பிக்கல. அது எக்ஸ்பயர் ஆனதான் என்ன பண்ணுவாங்க? ரினிவல் பண்ணணும். இது ரினிவலே கிடையாது. இது என்ன தெரியுமா? நினைவு கூறுதல். அப்பப்போ டாக்குமெண்ட் எடுத்து காட்டுறது. யாருக்கு காட்டுறோம்? ஆண்டவருக்கு காட்டுறோம். அப்பப்போ கையில் எடுத்து, ஆண்டவரே பார்த்துக்குங்க. ஏன் டாக்குமெண்ட்டை காட்டுறோம்? நம்ம பண்ண வேலைக்கு நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? 30 நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ண வேலைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஒரு ரூபாயிலும் தேசத்தில் இருக்காத ஓடிப்போன்னு சொல்லணும். அப்படி அந்த உடன்படிக்கை எடுத்து காட்டின உடனே அவர் பார்ப்பார், சரி ஓகே எழுதி கொடுத்துருக்கோமா வா. நிறைய நேரத்தில் அப்படி தான் நம்ம ஆண்டவர் முன்னாடி உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கையில் இருக்கிற உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கூட பண்ண உடன்படிக்கை, கர்த்தர் அந்த ராஜ்யத்தை உறுதிப்படுத்தினார். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லும் போது ஆரம்பத்துலேருந்து திருப்பி ஆபிரகாம்கிட்ட ஒன்று சொல்லுவார், உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தருவேன்னார். இங்கே பாருங்க, 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அடுத்து 15வது வசனம் 13-15, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்து. அடுத்து ஆண்டவர் பாருங்க 15-16, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றி சொல்கிறாரு? 14, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகள் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வருவார்கள், நீ சமாதானத்தோட போ. இப்போ ஆண்டவர் திருப்பி சொல்கிறார், உன் சந்ததிக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தேவன் சொல்கிற இடத்துக்கு வந்து அவர் சொல்கிறபடி நடந்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுவாயானால் தேசத்தை கர்த்தர் நமக்கு மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தை நமக்கு மட்டுமல்ல நம் சந்ததிகளுக்கும் எடுத்து வச்சிருப்பார். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்களே. நீ நடக்கிற நட அவனை ரட்சிக்கும். நீ உன்னுடைய கீழ்ப்படிதல் அவனை ரட்சிக்கும். நீங்கள் கொடுக்குற கர்த்தருக்கு கொடுக்குற உடன்படிக்கை அவனை ரட்சிக்கும். இதுதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஆண்டவர் இவங்ககிட்ட ஐப்பிராத் நதியை பற்றி சொல்கிறார், உனக்கு நான் அதை தருவேன்னு சொல்லிட்டார்ல. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை யார் சோந்தரிப்பா தெரியுமா? வாசிங்க, நம்ம முடிக்கலாம் அந்த வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 18:3. சோபாவின் ராஜாவாகிய ஆதரேசர் ஐபிராத்து நதி அண்டையில் தன் இராணுவத்தை நிறுத்த போகிற போது தாவீது அவனையும் ஆமாத்தின் கிட்டே முறியடித்தான். 1 நாளாகமம் 5:9 வாசிங்க. கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்தரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள். எப்போ? தாவீதின் காலத்தில் இந்த ஆசீர்வாதம் எங்கே வந்துருச்சு? ஐப்ராத்துக்கிட்ட வந்துருச்சு. ஈராக் வரைக்கும் யார் ஆட்சி பண்ணியிருக்கிறது? தாவீது ஆட்சி பண்ணியிருக்கிறான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கிட்ட வருது? தாவீதுக்கிட்ட வருது. தாவீதின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உறுதிப்படும். அதனால தான் ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு, இந்த முழு ஆசீர்வாதமும் இந்த 3 பேருக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை தாவீது நிறைவேற்றினான். அவன் அதை பிடிச்சான். அதில் இயேசு ராஜ்யபாரம் பண்ண போகிறார். புரியுதா? அப்போது நாம் செய்கிறத, நாம் பண்ணுறத ஒழுங்காக பண்ணால் அந்த ஆசீர்வாதம் சந்ததி தோறும் தலைமுறை தோறும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வர்ற வரைக்கும் நம்முடைய ஆசீர்வாதம் தலைமுறையாக இருக்கும். அதுக்கு நாம் ஒழுங்காக இருக்கணும். இப்படி யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு தலைமுறையும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் வர வரைக்கும் எல்லா தலைமுறையும் எங்கே இருக்கும்? கர்த்தருக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் முதலாவது அவர் சொல்கிற இடத்துக்கு வரணும், 2வது அவர் சொல்கிற இடத்துல நடக்கணும், 3வது அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். இது 3ம் நடக்கும்போது கர்த்தர் சொல்லவைகளை 100% செய்து முடிப்பார். ஆமென். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். நன்றி ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற இடத்திற்கு நாங்கள் முதலாவது வர்றோம்ப்பா. எங்கள் கண்கள் காணுகிற இடம் அல்ல, நீர் சொல்லுகிற இடம். எங்கள் மைண்டில் தோண்டுகிற இடம் அல்ல, எங்கள் மூளை சொல்கிற இடம் இல்லை, நீங்கள் எங்களுக்கு சொல்கிற இடம். அந்த இடத்துக்கு நாங்கள் வர்றோம் ஆண்டவரே. ஊழியமோ வியாபாரமோ பிஸ்னஸோ படிப்போ கல்யாணமோ எதுவோ அது கர்த்தர் சொல்கிற இடம், அவ்வளோதான்.
அந்த இடத்துக்குள்ள நான் போயிடுவேன். ரெண்டாவது, அந்த இடத்துக்கு போனேன்னா கூடாரம் போட்டு தூங்க மாட்டேன், எழுந்திருச்சு நடப்பேன். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி சூரிய செடிக்கு கீழே படுத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் அதிகம். கர்த்தர் உழைக்கிறவனைத்தான் ஆசீர்வதிப்பார். ஆக்டிவான ஊழியக்காரனை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோம்பேறிகளை கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. நீ உலகத்துக்கு எவ்வளோ வேலை செஞ்சியோ அதை விட பல மடங்கு தேவனுக்கு வேலை செய்யணும். அழிஞ்சு போகிற உலகத்துக்கு நீ 8 மணி நேரம் வேலை செஞ்சீங்க, 10 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா நித்திய பரலோகத்துக்கு வேலை செய்யும் போது உங்களால் இயன்ற மட்டும் பலன் குன்றி போக மட்டும் வேலை செய்யணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும். இதுக்கு மேலே எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரேன்னு சொல்ற அளவுக்கு செய்யணும். தானியேல் 100 வயசுக்கு மேலே ஆயிப்போச்சு, மரிக்கும் தருவாய்க்கு வந்துட்டார். அப்பா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, பாருங்க எவ்வளவு தாகம் பாருங்க. அப்ப கேட்குறாரு, ஆண்டவரே 1335 நாளை குறித்தும் 2300 நாளை குறித்தும் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கப்பா. ஆண்டவர் சொல்கிறார், தானியேலே நீ இளைப்பாரி கொண்டு இருப்பா, இன்னுமா உனக்கு கோ அண்ட் டேக் ரெஸ்ட். இதுதான் ஊழியம். ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும், பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நான் கர்த்தருக்கு பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்கணும். நான் நடந்துக்கிட்டே இருக்கணும், நான் ஆக்டிவாக இருக்கணும். நான் முடங்கி படுக்கிறவனா இருக்கவே கூடாது. ஏலி போல ஆசனத்தில் உட்கார்றவனா இருக்கவே கூடாது. நான் சில ராஜாக்களை போல உப்பரிக்கையில உலாவுகிறவனா இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். பவுல் பாருங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறான், ரெஸ்ட் எடுக்கவே மாட்டான். அவன் இன்னும் பிரயாசப்படுறான். அடிச்சாங்க, உதைச்சாங்க, செத்தவன்னு விட்டுட்டாங்க, திருப்பி எழுந்திருச்சு சொல்றான், வாங்க ஊருக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணுவோம். நான் சின்ன அடிபட்டுருச்சுன்னா இன்னைக்கு நாம அதுக்காக 10 நாள் ரெஸ்ட், 15 நாள் ரெஸ்ட். உன்னால போக முடியும்னு உனக்கு தெரியும், உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு. உண்மைதான், ரெஸ்ட் தேவைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் போன்னு. அப்படி சொன்னார்னா போயிடுங்க. அவருக்கு தெரியும் தோள் மேலே உட்கார வச்சு எப்படி உங்களை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி. கடைசியாய் அவன் இன்னும் உறுதிப்படுத்துகிறான், ஆண்டவரே சொல்லிட்டீங்கப்பா, ஒரு உடன்படிக்கை பண்ணி கொடுத்துருங்களேன், ஒரு டாக்குமெண்ட்டை போட்டு கொடுத்துருங்களேன், ஒரு சைன் பண்ணி கொடுத்துருங்களேன், அதுக்கப்புறம் அது தலைமுறையாக இருக்குமே. இப்போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் உடன்படிக்கை அல்ல, இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவரால் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் உங்களை ஆபிரகாமை போல எடுத்து பயன்படுத்தணும், உங்கள் சந்ததிக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா இந்த காரியங்கள் செஞ்சால் தான் முடியும். ஏதோ வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு 1ஆம் தேதி இதோட இது கடைசி வரைக்கும் இருக்கும், இல்லை. அதனால தான் நம்ம எந்த வாக்குத்தத்தத்தையும் வாக்குத்தத்தமாக சொல்கிறது இல்லை. அதை சுதந்திரிக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. பைபிளில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு தான், ஒன்று விடாமல். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தருகிறோம். எங்கள் பலவீனங்கள் மாறட்டும், எங்கள் சோம்பேறித்தனங்கள் மாறட்டும். இன்னும் ஆக்டிவாக, இன்னும் உற்சாகமாக, முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரே, நான் பார்க்கிற வரைக்கும், என் கண் பார்வை இருக்கிற வரைக்கும் நான் உமக்காக பார்ப்பேன் ஆண்டவரே. என் காதுகள் கேட்குற வரைக்கும் உடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. என் கால்கள் நடக்கிற வரைக்கும் உமக்காக நான் நடந்துக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே. என் கைகள் செயல்படுகிற வரை உமக்காக நான் செயல்பட்டு கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த ஜீவன் உமக்காக வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா, பொறுப்படுத்திக் வழி நடத்தும். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.